ஆயத்துறைதனிலே ஆராய்ந்து பார்க்கும் முன்னே, நீ எங்கே இருக்க, என்னை எப்படி நடத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கொஞ்சம் ஆய்ந்து நம்ம அந்த ஆயத்துறையில் கவனமாக பார்க்கின்ற பொழுது என்ன ஆகும் அப்படின்னு எழுதுகிறார். ஆயத்துறைதனிலே ஆராய்ந்து பார்க்கும் முன்னே, நான் ஆராய்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி, நான் ஆய்வு செய்யறதுக்கு முன்னாடி, நான் அதை ஆலோசிக்கும் முன்னாடி, அது என்னதான்னு ஒரு ஆராய்ச்சியில் நான் இறங்கி உன்னை பார்க்கும்போது, ஆராய்ந்து பார்க்கும் முன்னே மாய சுருளோலை என் கண்ணம்மா மடிமேல் விழுந்தது என்ன, மாய சுருளோலை மடிமேல் விழுந்தது என்ன அனுபவம் வந்தாச்சுன்றார். அந்த சுருளோலையினுடைய அனுபவம் பூரா மடிமேல் விழுந்தது என்ன, இந்த மடின்னு சொல்லக்கூடிய, அதாவது தொப்புளுக்கு கீழே குறிக்கு மேலே இருக்கிற அடிவயிற்று பகுதி, அப்டமன் சொல்கிறாங்க இல்லையா, அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த பர்மா படிக்கிறவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, பர்ம சாஸ்திரமே அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். ஒரு ஆணை ஆணாகவும் பெண்ணை பெண்ணாகவும் ஆக்கின்ற மையங்கள்லாம் அதில் தான் இருக்குது. மேலே உச்சிக்குள்ளே நடக்கிற விஷயங்களெல்லாம் அங்கே ஒரு சுருக்கு கொடுத்தா அது வேலை செய்ய ஆரம்பிக்கும், அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதான் அறுத்தெடுத்த வாசல்னு சொல்லுவாங்க. தொப்புள் கொடி இருக்கு இல்லையா, அறுத்தெடுத்த வாசல். வள்ளல் பெருமானு நாபி முதல் புருவ மத்தியராக ஒரு நாடி இருக்கின்றது, அந்த நாடியின் உள்புறம் ஒரு ஜவ்வு தொங்குகிறது. அந்த ஜவ்வு என்ன, 3/4 பங்கு வெண்ணிறம் 1/4 பங்கு பொன்னிறம், அனுபவத்தில் பார்த்தேன் அப்படின்னு எழுதுவார்.